இங்கே நான் காக்டைல் ஆர்டர். ஸோ இது வந்து இவங்களோட என்ட்ரன்ஸ் ஏரியா. இது போல் செட்டிங்ஸ்லாம் நான் படத்தில் தான் பார்த்து ஒரு 4000 பூ எடுத்துனேன். இதால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். மது அருந்துவால் உடனது கேடு, உயிரை கொள்ளும். வணக்கம் நண்பர்களே. நேற்று நைட்டு கொஞ்சம் நான் 1:30 மணி ஆயிடுச்சு தூங்கத்துக்கு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் காலைல லேட்டாகவே வந்துட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. திருப்பியும் வந்து நான் அந்த டெலிவரிக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டே எப்படி இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி 2 இடம் போகிறேன். ஒன்று வந்து நம்ம திருவான்மூர், இன்னொன்று வந்து ராயப்பேட்டை. ஸோ இந்த 2 இடம் தான் இன்றைக்கி அந்த அவங்களோட ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். ஸோ சீசனுக்கு ஏற்ற மாரி என்னோடய ஒர்க் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூவாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலி நான் அந்த லோடு எடுக்கிற பிளேஸுக்கு வந்துட்டேன். ஆனால் எப்போவுமே இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ரெடியாக ஆக மாட்டாங்க, நம்மளை வந்து வர சொல்லி புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தா இவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா என்ன பண்ணுறது, நம்ம பொழப்பு நம்ம வந்து தானே ஆகணும். ஸோ அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து காசு கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு அப்படி தான் அவங்க பிக்கப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் நான் தான் போய் அவங்க புஷ் பண்ணணும். ஸோ மொத்தம் இன்றைக்கி ஒரு 2000 பூரி வந்து லோடு ஏற்றியாச்சு வண்டியில். ஸோ இதுதான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு திருவான்மூர் ராமச்சந்திரா. ஸோ அங்கே டெலிவரி பண்ணிட்டு திருப்பியும் வந்து 2 மணிக்கு வந்துட்டு திருப்பி இங்கேருந்து ஒரு ஐ திங்க் வந்து ஒரு 4000 பூரி எடுத்துன்னு நாங்கள் ராயப்பேட்டை போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இவர் தான் எனக்கு கடவுள். ஏன்னா இவரோட லோடு தான் இன்றைக்கி ஓட்டுறேன். ஏன்னா இவர் தான் எனக்கு இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து லோடு கொடுத்துருக்காரு. ஸோ இவர் கூட தான் இன்றைக்கி டெலிவரி போயிட்டுருக்கேன். அரே பாய். ஸோ நம்ம கரெக்டாக அந்த இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து டெலிவரி பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் அந்த உங்கள் கிச்சன் செட்டப்ஸ். இது வா, இந்த ஆளை பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து டைனிங் செட்டப் தான். நைட்டு அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக டைனிங் செட்டப் தான். எப்படி தான் ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு ரேஞ்சுக்கு பாதி படத்தில் பார்க்குறோம்ல. ஸோ அதுமாரி வந்து இங்கே செட்டப்ஸை வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்ல. ஸோ அதுமாரி செட்டப்ஸ்லாம் பலமாக பண்ணிகிட்ருக்கோம். சூப்பராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. நைட்டு நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அதான் மார்னிங்கே வந்து ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு இது போல் செட்டிங்ஸ்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பாட்டு பாடுறதெல்லாம் இங்கே பாருங்கள். இது போல் செட்டிங்ஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் வந்து பொண்ணு வீடு அந்த மாப்பிள்ளை வீடு இந்த சைடு அந்த சைடு கொஞ்சம் பாட்டு பாடுவாங்கன்னு தெரில. நைட்டு என்ன சான்ஸ் கிடைச்ச வீடியோ. ஸோ அவங்கள வந்து நான் மண்டபத்தில் வந்து இறக்கி விட்டு வந்துட்டேன். இப்போ திருப்பி வந்து 2 மணிக்கு தான் நான் ராயப்பேட்டை போகணும். ஸோ அதுக்குள்ளே எனக்கு இன்னொரு வேலை இருக்குது. என் பையனை வந்து பிக்கப் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் அடையார் வந்திருக்கேன். அவர் ஸ்கூல் வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 12:40 விடுவாங்க. அவனை பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என் லஞ்சை முடிச்சுட்டு வீட்லேயே. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள பிக்கப் பண்ணி கூட்டு போய் ராயப்பேட்டில் விட்டு நைட்டு நான் வீட்டில் நான் லஞ்சு முடிச்சுட்டு ப்ளஸ்ஸு 2வது டெலிவரி போக வேண்டிய இடத்துக்கு வந்து போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களோட பொருள்லாம் ஏற்றிட்டு வண்டியில் ஏற்றிட்டு லோடு ஏற்றிட்டு இங்கேருந்து கிளம்பணும். ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு தூக்கமாக இருக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த வேலையில் என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து கரெக்ட் டைம் வந்தாலும் நம்மளை வெயிட் பண்ண தான் வைப்பானுங்க. இவங்க வந்து வெயிட் பண்ண வச்சு அதில் என்ன சந்தோஷம் தெரில. இவங்க ப்ராப்பர் டைம் கிளம்ப மாட்டாங்க. நம்மளை தான் வந்து ப்ராப்பர் டைம் வர சொல்லுவாங்க. இது ஒரு தொல்லை இதில் எப்போவுமே. பாருங்கள், இன்னும் கிளம்ப கூட இருக்கானுங்க பாருங்கள். செம்ம வெறுப்பாக இருக்குது. ஏன்னா இவனுங்க வந்து எல்லாத்தையும் பேக்க பண்ண இப்போ தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன்றாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் டிராஃபிக் ஆகிடும். ஓட்டின்னு எப்படி தான் போகிறதுன்னு தெரில. இதுதான் இவங்க கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் இது பண்ணால் நல்லா. ஒரு வழியாக வந்து எல்லா லோடும் ஏற்றியாச்சு. ஏற்றி வந்து பக்காவாக வந்து செட்டிங்கும் போட்டு கட்டியும் வச்சுட்டேன் நான். ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணி நம்ம ராயப்பேட்டில் இருக்க ஒய்எம்சி ஆலும் ஒய்எம்சின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷன் அங்கே தான் போய் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட்டு தான். நைட்டு எப்பவும் போல் நைட்டு ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே டின்னர் போவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 12 மணிக்கு அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு இங்கே கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேவான பேமெண்ட் வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி டே வந்து டியூட்டி நல்லபடியாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயினும் பண்ண தேவையில்ல. கொஞ்சம் நார்மலாகவே இருக்கான வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஒய்எம்சிஏ ராயப்பேட்டா அங்கே வந்துட்டோம் நாங்கள். ஸோ இங்கே போயிட்டு எங்களோட ஸ்டால் எங்கே இருக்குதுன்னு கேட்டு ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து எங்கள் ஸ்டாலை ரெடி பண்ண போகிறோம். நாங்கள் இல்லை, இவங்க ரெடி பண்ணுவாங்க. நான் சும்மா சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ கூட. ஸோ ஒரு வழியாக வந்து ஒய்எம்சிஏ ராயப்பேட்டா இங்கே வந்தாச்சு. இப்போ எங்களோட டெலிவரி ஐட்டத்தை இங்கே டெலிவரி பண்ணிவிட்டு வண்டி ஏற்றமே நான் பார்க் பண்ணணும். அதுதான் என்னோட
வா, எவ்வளோ பெரிய ஹால் இது. ஸோ இந்த ஹால் வந்து இங்கே இந்த ரிசப்ஷனுக்கே செட் பண்ணியிருக்காங்க போல். பார்க்குற இவ்வளோ பிரம்மாண்டமான ஸ்டேஜ் ப்ளஸ் அது இல்லாமல் அந்த லைன் இருக்குல்ல, ஒரு எப்படின்னா ஒரு 100 மீட்டர் இருக்கும் போல், அவ்வளோ பெரிய டின்னர் செட்டப்ஸ். இவங்கள அந்த ராஜஸ்தான் ஸ்டைலில் இருக்க செட்டப்ஸ் இது. ஸோ இதுவும் வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்த பார்ட்டியில் வந்து இது ஸ்பெஷலாக வச்சு ஸோ இவ்வளோ பெரிய ஹாலு. ஸோ இதில் வந்து இவ்வளோ பெரிய டைனிங் செட்டப் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய வந்து லைவ் குக்கிங் சென்டரை நான் பார்த்ததில்ல. இந்த லைன் ஃபுல்லாக வந்து லைவ் குக்கிங் தான். என்ன வேணுமோ கீரையிலேருந்து, ஏன்னா பியூர் வெஜிடேரியன் தான் எல்லாமே. லைவ் குக்கிங் என்ன கேட்குறோமோ அதை பண்ணி தராங்க அப்படியே. ஸோ இது எல்லாமே டிஃபன் ஐட்டம். நான் இவ்வளோ ஸ்வீட் எல்லாமே வந்து நான் அந்த கடையில் தான் பார்த்துருக்கேன். அடையார் ஆனந்த பவன், சம்திங் A2B சம்திங் அந்தமாரி கடையில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் பட் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க. எது வேணுமோ நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரசகுல்லா இருக்க பாருங்க, பார்க்குறதுக்கு ஒன்று வந்து டென்னிஸ் பால் சைஸில் இருக்கும். இதுக்கு பாதி இதுக்கு எனக்கு பேரே தெரியல, நான் போட்டிருக்காங்க, படித்தா தெரிஞ்சுக்கலாம். பயங்கரமாக இருக்கு. ஆனால் இவங்க செட்டப்ஸ் எல்லாமே பாவ் பஜ்ஜி, போண்டா, ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம பழைய காலத்து அந்த நம்ம ஊர்லேயும் சரி ராஜஸ்தான்லேயும் சரி இது போல் தான் வந்து இந்த மோர் கிடைவாங்கள்ல. ஸோ அந்த செட்டப்ஸும் வந்து இந்த பழைய கால ஸ்டைலே கொண்டு போயிருக்காங்க. பியூர் வெஜிடேரியன் சைனீஸ் ஐட்டம்ஸ், நூடுல்ஸு, ஷவர்மா அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினான ஐட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே பீஸா போட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க பாருங்கள். எல்லாருக்கும் வேறு லெவலில் இருந்தது பார்க்குறதுக்கே. அதுவும் நம்மளும் வந்து இந்த சாண்ட்விட்ச் பீஸாவும் ட்ரை பண்ணோம். நல்லா டபுள் சீஸ் போட்ட மாரி பக்காவாக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ஸோ ஃப்ரூட்ஸ், இங்கே நான் காக்டெயில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டுருக்கு. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து இவங்க ஐஸ்கிரீம் செட்டப்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தள்ளி பார்த்தீங்கன்னா பீடா செட்டப்ஸும் பயங்கரமாக இருந்தது. எல்லாமே பக்கம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ இது வந்து இவங்களோட என்ட்ரன்ஸ் ஏரியா. எப்படி சொல்கிறதுனா, உள்ள இந்த பொண்ணு மாப்பிள்ளை இந்த ரூட்டில் தான் கொண்டு வராங்க. டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி சரிங்களா. காலையில் வந்து 9 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ 12 மணி தான் ஆகுது. இப்போ தான் அவனுங்க ஏற்றுறானுங்க. இதுக்கப்புறம் போய் நான் தூங்கிட்டு திருப்பியும் எனக்கு காலையில் வந்து 6 மணி டியூட்டி இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப டயர்டாகுது. இந்த 3 நாளாக இவங்க கூட நைட்டில் ட்ராவல் பண்ணது. திருப்பியும் காலையில் எப்படி இறந்துக்க போகிறேன், எப்படி இது பண்ண போகிறேன்னு தெரில. பட்டு ஓடி தான் நான் வேணும். தேங்க்யூ, குட். அப்பா ஒரு வழியாக முடிச்சாச்சு இன்றைக்கி டேவை சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:45.